ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். மக்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரஸ்தா காடு குளிக்க போறோம். ஓகேவா? சூப்பர் சூப்பர் கண்டென்ட் மாட்டியிருக்கு. இன்னைக்கு தான் சூப்பர் கண்டென்ட் மாட்டியிருக்கு வந்துருங்க. ரஸ்தா காடு குளிக்க போறோம். ஸோ வாங்க போக வழியில பிளாக் பண்ணலாம். இதான் ஐஸ் பிளான் பார்த்துக்கிடுங்க. இப்போ வந்து ரஸ்தா காடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஸ்தா காடு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு அழகான ஒரு பீச்னால் அது ரஸ்தா காடுன்னு சொல்லலாம். இப்போ ரஸ்தா காட்டில் வந்து இப்போது ஆள் நடமாட்டமே இருக்காது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வாரீங்க ஆனால் வந்து எங்களுக்கு இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கன்னியாகுமரி போனீங்கன்னா 100க்கு 99 ஆள் நிறைய பேர் தான் இருப்பாங்க. அதே நீங்கள் ரஸ்தா காடு மட்டும் வந்துட்டீங்கன்னு வைங்க, இப்போ வந்து லஞ்சு டின்னர் அது ஏதாவது ஒரு நீங்கள் வந்து கொண்டு வந்து சாப்பிட்டா கூட செஞ்சிடலாம். ஏன்னா அவ்வளோத்துக்கு ஃப்ரீயாக இருக்கும். ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி தான் அது, வந்து பப்ளிக் ஏரியா ஆனால் ப்ரைவேட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆளே இருக்காது. நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு வீக் ஆஃப் டைமில் கூட வந்தால் கூட வீக் ஆஃப் டைமுக்கு கூட ஒரு 10 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இதே நீங்கள் ஒரு ரெகுலர் டைம் ஒரு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே வந்தீங்கன்னா ஆளே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது கன்னியாகுமரியிலேருந்து ஹைவேல வரும்போது வெறும் 8 கிலோமீட்டரில் தான் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரியில் எதுவும் ஒரு நல்ல பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னா இது ரொம்ப நல்ல பிளேஸாக தான் இருக்கும். நீங்கள் வரும்போது ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். மக்களே இப்போ எங்கே இருக்கும் தெரியுமா? பாருங்கள், இதான் ரஸ்தா காடு பீச்சு. ரெடி. ஸோ ரஸ்தா காடு பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆமாம், நீங்கள் ஸோ இன்னைக்கு பாருங்க ரஸ்தா காடு பீச்சில் ஆளே இல்லை. இன்னைக்குமே ஆளுக்கும் இன்னைக்கு நாளுக்காக கூட அங்கே காணலை. பாருங்க, நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். அண்ணா ஒரு கேங் வருது வந்திருக்கோம். வீட்டில் இருந்து ரொம்ப போர் அடிக்குது. சவரில் குளிச்சு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்னன்னா கடல்ல குளிக்க வந்திருக்கோம். சரியா? பாருங்க பீச் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க இருந்து பார்த்தா கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் தெரியும். பட் இதுல இருந்து தெரியல. சரி மக்களே, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு டென்னிஸ் விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கணும்னா டென்னிஸ் விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you, டாட்டா. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். see you.